ஃபைனலி ரன் ஸ்பீடு ஜெயிச்சிடுச்சு. கால் தோத்துட்டான். எப்பா வெயில் செம வெயில் அடிக்குதுப்பா சாமியே. கரெக்டாக வந்துட்டு 5:30 பேஸில் 17.64 கிலோமீட்டர். இதுக்கு மேலே ஓடனா நாளைக்கு ஓட முடியாது. ஸோ அப்படி இருக்குது. லோடு ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஏற்கனவே இப்போ ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்குது கால். ஸோ ஹெல்த்தியாக ஓடிப்போம். ஸோ எப்படி ஓடணும்னு தெரிஞ்சு ஓடுங்க. ஸோ முடியுது அப்படிங்கிறதுக்காக அழுத்தி ஓடினீங்கன்னா நாளைக்கு ஓட முடியாது. ஸோ தட் இஸ் த விஷயம் டுடே. அண்ட் வீட்டுக்கு போய்ட்டு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கான ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. கரெக்டாக 2.5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி 20K ஓடி இருக்கோம். அதில் வந்துட்டு 17.64 கிலோமீட்டரு 5:29 பேஸில் ஓடணும். ஸோ இதில் என்ன பெருமை அப்படின்னா 1.5 வாரத்துக்கு முன்னாடி 20 மினிட்ஸ் ஈஸி தான் ஓடினேன். அதே வந்துட்டு 5:30 பேஸில் ஓட முடியலன்னா தள்ளிடுச்சு. அப்புறம் ஒரு அக்கா ஓடிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி தள்ளி முடித்தேன். ஸோ அவங்களே 6:37 பேஸில் ஓடி இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி இன்னும் 1 ஹவர் கண்டினியூஸ் ஓடினேன். அது 10K வந்துச்சு 5:30 பேஸில். அதுவுமே முடியல. ஒரு சார் ஓட்டிகிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி ஓடினேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து சுயமாக ஓடி இருக்கோம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி விஷயமே வந்துட்டு ஃப்ளைஓவர், உக்கடம் ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அது 2 வாட்டி, அப்புறம் போத்தனூர் ஃப்ளைஓவர் அது 2 வாட்டி. ஸோ ஹில்லு, அப்புறம் வந்துட்டு ஓன ரூட்டுமே வந்துட்டு ஹில்லு தான். ஸோ அப்படின்றப்போ ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்றப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் ஓடிட்டு இருக்கோமா. ஸோ ஓகே, அதெல்லாம் நிறுத்திக்கிட்டேன். ரொம்ப லோடானப்பே ஓகே நாளைக்கு ஓடணும் சாமி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அண்ட் 17.5 கிலோமீட்டர் ஓடி இருக்கேனா அப்படின்றப்போ ஸோ கடைசி 3 கிலோமீட்டர் வந்து ஃபெயிலியர். ஸோ 3 பேருக்கு எனக்கு ஃபுட் வாங்கி தர போகிறோம். நான் ஃபுட் வாங்கி கொடுக்குறப்ப நான் வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ நான் இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓடுங்க. அண்ட் தெர் இஸ் நோ குட் ரன் அண்ட் பேட் ரன். ஓடுறியா அப்படின்றது மட்டும் தான் முக்கியம். ஓடு. அண்ட் டாட்டா.